பொதுவாக சொல்லுவாங்க முதல் காதல் முதல் முத்தம் இதெல்லாம் மறக்க முடியாதுன்னு. அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் கையில் எடுத்துருக்குறாங்க. வணக்கம், நான் சினிமா ரசிகன். அபிஷன் ஜீவேந்து, அனஸ்வரா ராஜன் இவங்க நடிப்பில் மதன் டைரக்ஷனில் இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய வித் லவ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, படத்துடைய ஆரம்பத்தில் கதாநாயகனுக்கு அவருடைய அக்கா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உனக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், போய் சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ அந்த பெண்ணை சந்திக்கிறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வராரு. ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. பேசும்பொழுது ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படித்த செய்தியை பகிர்ந்துக்கிறாங்க. அது திருச்சியில் படிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரே காலகட்டத்தில் படிச்சிருக்காங்க. அந்த பையன் +2 படிக்கும்போது அந்த பொண்ணு 10th படிச்சிருக்கிறாங்க. ஸோ அங்குள்ள டீச்சர்ஸ் இப்படி நிறைய பேரை பற்றி பேசுகிறாங்க. இப்போது ரெண்டு பேருமே தங்களுடைய பழைய காதல் கதையை பகிர்ந்துக்கிறாங்க. இந்த பையனுக்கு ஒரு காதல் கதை இருக்குது, அதே போல் அந்த பொண்ணுக்கு ஒரு காதல் கதை இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு காதல் கதையுமே லவ்வை ப்ரப்போஸ் பண்ணாமலே முடிஞ்ச மாதிரியான ஒரு காதல் கதை. அந்த பொண்ணு ஒரு ஐடியா சொல்கிறாங்க, அதே நபரை மறுபடியும் சந்தித்து லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. ரெண்டு பேருமே அதை நோக்கிய ஒரு பயணத்தில் கிளம்புறாங்க. இறுதியில் என்ன ஆச்சு, எதிர்பார்த்த அந்த நபர்களை சந்திச்சாங்களா, லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது அந்த படத்துடைய மொத்த கதையும். ரெண்டு பேருக்குமான அந்த காதல் கதையில் அந்த ரெண்டு பேருக்குமான ஒரு தொடர்பு வர மாதிரியான சில காட்சிகள், அதை சொன்ன விதம், அந்த திரைக்கதை ரொம்பவே சூப்பராக இருந்தது. முன்னெல்லாம் நம்ம நிறைய முரளி படங்கள்லாம் பார்த்துருக்கோம். இதே மாதிரி படத்தில் படத்துடைய கிளைமேக்ஸில் தான் லவ் சொல்லுவார். அப்போ கூட அவர் சொல்ல மாட்டார், அந்த சினிஜெயந்த் மாதிரி ஒரு கேரக்டர் மூலமாக சொல்ல வச்சுருப்பாங்க. அது மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இங்கேயும். சரவணன் ஸ்கூல் மாஸ்டராக வருவார். ஒரு சின்ன போர்ஷன் தான் இருந்தால் கூட அவர் வரக்கூடிய காட்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும். கதாநாயகன் தன்னுடைய அந்த பள்ளி தோழியை சந்திக்கக்கூடிய அந்த காட்சி, அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, 2வது குழந்தைக்காக ஊருக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வித்தியாசமான அந்த ஒரு திரைக்கதையும், அப்புறம் அந்த கதாநாயகனுடைய நடிப்பு, ஷான் ரோல்டனுடைய மியூசிக், ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவுடைய ஒளிப்பதிவு இதெல்லாமே இந்த படத்துக்கு ரொம்பவே பக்கபலமாக அமைஞ்சிருந்தது. 2K கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு காதல் கதை. படம் முழுக்கவே காமெடி, அது அந்த சிச்சுவேஷன் காமெடியாகவே இருக்கும். அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்துடைய முதல் பாதி நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. 2வது பாதியுமே ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வரப்போ நமக்கு 96 மாதிரியான ஒரு படம் பார்த்த ஒரு உணர்வு கிடைக்கும். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.